இதுக்கு மேலயும் பிரைஸ் கம்மி பண்ண முடியாது. எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ். ஆல்ரெடி 70% கம்மி பண்ணியாச்சு. பாப்புலேஷன் டென்சிட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ற மெத்தட், அதாவது ஒரு யூனிட்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த யூனிட்ல எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேள்வியோட முக்கியமான அம்சம். புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரியா? கிளாஸ் முடிஞ்சதும் என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. குறைந்த பரப்பளவில் உள்ள மக்கள் தொகையை ஆய்வு செய்யும் போது தனிநபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அதை ஒவ்வொருத்தராக கணக்கிடலாம். என்ன உங்ககிட்ட பணம் இல்லையா என்ன? அப்படி எதுவும் தேவையா இருந்தா என்கிட்ட கேட்கலாம்ல. உங்க வயசுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். இப்போ உங்களோட வேலை கஷ்டப்பட்டு படிக்கிறது மட்டும்தான். கிளாஸ் அதுக்கு கவனமா கவனிக்கணும். மற்ற விஷயங்கள்லாம், குறிப்பா பண விஷயத்துல உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். படிக்கும்போது பணம்லாம் எதுக்கு உங்களுக்கு? இது எடுத்துட்டு கிளாஸ்க்கு போங்க. அது அப்ப சார் வேற எதுவும் இல்லையா? நீங்க ஒன்று பண்ணுங்க, பிரின்சிபலை போய் பாருங்க. இல்ல இல்ல, தேங்க்யூ சார். ஆமா, ரெண்டு பேரும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ரெண்ட் ரெடி பண்ணியாச்சா? இன்னும் இல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள டீச்சர் போனை வாங்கிட்டாரு. கிளாஸ்ல போன் யூஸ் பண்றது வர தெரிஞ்சிருச்சு. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கும் பணம் வேணுமா? நானும் ரெண்ட் பே பண்ணணும். அதான். என்ன சொல்ற? நீயும் ரெண்ட் பே பண்ணுமா? இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் காசு வேணும். நான் வேணா உன் கடைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவா? என்ன நீ ஹெல்ப் பண்றியா? என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. எங்க அம்மாவோட கம்பெனில மார்க்கெட்டிங் டீம் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு பாத்திருக்கேன். அதனால நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன்னை பெருசா எதிர்பார்க்கல. 5% போதும். இங்க பாரு, அவ சொல்றத கேட்காத. நம்மகிட்டே காசு இல்ல, அப்புறம் எப்படி இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன சேர்த்துக்கிட்டா ரெண்டு பேருக்கும் லாபம். 3% கூட ஓகே தான். சரி சரி, போலாம் போலாம். அதுக்கு கெஞ்சிட்டு இருக்க. 5% ஓகேவா? ஆனா நீ கரெக்டா இருந்துக்கணும். இந்த டீல் ஓகே. உன் மூளை குழம்பிடுச்சா? உன்னதான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு தான் இருக்கோம். செலவு தான் அதிகமா போகுது. அதிக கஸ்டமர்ஸ் வர வைக்க என்ன பண்ணலாம்? காருக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா? நல்லா யோசிச்சிருக்கானே.
ஹலோ ஆரஞ்ச், நான் கிங் சில்வர் ஜுவல்லரியோட ஸ்டாஃப் பேசுறேன். எங்க கடையில நாங்க ஒவ்வொரு நகையும் கையால செய்றோம். ஒரு தடவை எங்க கடைக்கு வந்து பாருங்க, டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு தடவை கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். விசிட் பண்ணிட்டு எங்களை பத்தி போஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸை கவர் பண்றதுக்கு தானே போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்றதுக்குன்னு சில பிரைஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் டெவலப் ஆகும். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒவ்வொரு டைம் அவன் கூட வெளியே போகும்போது என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வீக்கெண்ட்ல ஏதாவது பாட்டரி, ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் ஷாப்புக்கு போ. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்தா அதை பத்தி பேசும்போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆயிடும். இது உண்மையாவே செட் ஆகுமா? இதே மாதிரி தான் லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டுக்கு செட் ஆச்சு. உண்மையாவா சொல்ற? ஐடியா செம்மையா இருக்கே. என்னடா திடீர்னு? யூஜன் தான் வர சொன்னா. அவ எங்க? அவ வர சொன்னாளா? ஆ, ஷார்ப்பா டைமுக்கு வந்துட்டீங்க போல. எங்களை வர சொல்லிட்டு நீ லேட்டா வர. எங்க போன? இது பாருங்க. நீ என்ன எங்க கடையை டிஐஓ ஹேண்ட்மேட் ஸ்டோரா மாத்தலான்னு பாக்குறியா? பைத்தியமா நீ? நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம். பிசினஸ் வீக்கெண்ட்ஸ்லயும் ஈவினிங்ல மட்டும் தானே பண்ண முடியுது. அதே டைம்ல ஃப்ரீயா இருக்கவங்க தான் நம்மளோட டார்கெட். ஆன்லைன்ல பார்த்தேன், ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஆயில் பெயிண்டிங், ஹேண்ட்மேட் பாட்டரி மாதிரி செல்ஃப் மேட் ஜுவல்லரி கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வாய்ப்பு இருக்குன்னு இவ்வளவு பெரிய ரிஸ்க தைரியமா எடுக்க சொல்றியா? ஷியோரா இருக்கியா? நான் இதை ரொம்ப தைரியமாவே சொல்றேன். என் மார்க்கெட் ரிசர்ச் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கஸ்டமர்ஸ் அதிகமானதான் நம்ம பொருளோட மார்க்கெட்டும் அதிகமாகும். நான் இதை பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. பார்க்க இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. என்ன பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல சிம்பிள் டிசைன்ஸை செலக்ட் பண்ணுவோம். அப்பதான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேபிள் சேர்ஸ்லாம் லாவாங் கிட்ட வாங்கிக்கலாம். அவரோட ரெஸ்டாரண்ட் இப்போ க்ளோஸ்ல தான் இருக்கு. மற்ற விஷயங்களை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் ஷாப் ஓப்பனிங்கோட வீடியோஸையும் கண்டென்ட்டையும் ரெடி பண்ணுங்க. அப்புறம் நைட்டில் கஸ்டமர்ஸ்க்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸை செய்கிறேன். கடையோட ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். இங்க பாரு. முடிஞ்சது. நம்ம வெப்சைட்டோட டார்கெட்டே 18 to 28 ஏஜ் தான். அதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1 செகண்ட். இவ்வளவு சீக்கிரம் கஸ்டமர்ஸ் வராங்களா? அதுக்கு தான் மூளையை யூஸ் பண்ணுன்னு சொல்றது. அதுக்காக தான் சொல்றது, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும். வாய முடுறாடே. அப்படின்னா கூட நான் பாஸை ஃபாலோ பண்ணுவேன், உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ,
இதானே குவிங் சில்வர் ஜுவல்லரி ஸ்டோர்? ஹா உள்ள வாங்க ப்ளீஸ். இதுதானே சில்வர் ஜுவல்லரி ஸ்டோர்? ஆமாமா இங்கதான், உள்ள வாங்க. ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணீங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி சரி. பாருங்க. கரெக்டாக அப்படிதான். கரெக்டாக பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல. நீ தானே இங்க வரணும்னு அடம் பிடிச்சு வந்த. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே 2-3 இடத்துல உடைச்சிட்டேன். ஃபினிஷிங் கூட கண்டிப்பா நல்லா வராது. இல்லனா நாமளே ஒன்று வாங்கிக்கலாமா? சரி, எக்ஸ்கியூஸ் மீ, எங்களால அந்த டிசைனை பண்ண முடியல. நாங்க ஏற்கனவே இருக்கிறத வாங்கிக்கலாமா? கண்டிப்பா. டிஸ்பிளேல இருக்கிறதெல்லாம் சேல்ஸ்க்கு தான், பாருங்க. ஓகே. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது எவ்வளோ? எக்ஸாக்ட் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. இருங்க பாஸை கேட்குறேன். ஐம் சாரி, இது சேல்ஸ்க்கு இல்லை, டிஸ்பிளேக்காக தான். இப்போதான் இவங்க எங்ககிட்ட எல்லாமே சேல்ஸுக்குன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியாதா தான். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நானே வேற புதுசாக பண்ணி கொடுக்குறேன். அப்போ நான் வெயிட் பண்ணணுமா? எனக்கு வெயிட் பண்றது பிடிக்காது. எனக்கு இது உடனே வேணும். ஓகே, அது மட்டும் இல்லாம சேல்ஸ் இல்லாம எதுக்காக டிஸ்பிளேல வச்சிங்க? அவ்வளவு பெரிய பொக்கிஷமா என்னது? சொல்லுங்க. சுத்தி வளைச்சலா பேசுறவள வச்சுக்காதீங்க. எவ்வளவு வேணுமோ கேளுங்க. இது ஒன்றும் காசுக்காக இல்லை. ஐம் so சாரி, இது என்னோட தப்பு தான். எனக்கு இதை பத்தி தெரியாம நான் சொல்லிட்டேன். வேற பாருங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதான் சொன்னல சேல்ஸுக்கு இல்லைன்னு. நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற? இப்படி ஒரு குட்டி கடையில மட்டமான பழங்காலத்து பொருள்லாம் வச்சிருக்க. நாங்க இதை வாங்க வந்ததே பெரிய விஷயம், தெரியுமா உனக்கு? இது பெரிய விஷயமா? இன்னொரு வாட்டி இப்படி சொன்னா யாரு? ஐம் சாரி, அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. பொறுமையாரு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு மொத்தமா 11 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுல 3 பேர் தான் கம்ப்ளீட்டா முடிச்சாங்க. சண்டை போட்ட 2 பேருக்கு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். நீ எந்த ஜுவல்ஸையும் விற்கலையா? 2 நெக்லஸ், ஒரு ரிங் வித்திருக்கேன். மொத்தமா இன்னைக்கு சேல்ஸ் அண்ட் அமௌண்ட் 2328. நமக்கு லாஸ் ஆனது 107. பட் இட்ஸ் நாட் பேட். இதே மாதிரி கண்டினியூ ஆனா கண்டிப்பா லாபத்தை பார்க்கலாம். இல்ல முடியாது. நாளைக்கு இருந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இன்னைக்கு வந்து அந்த கப்பல் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா பேட் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அதான் மத்தவங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, நான் ஒரு ஆர்வத்துல கேக்குறேன், டிஸ்பிளேல இருக்க நகையெல்லாம் ஏன் விக்காம வச்சிருக்கேன்? அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் இங்க ஒரு பார்ட்னர் தான், அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன் எதையும் சொல்லாம இருக்க? இப்படி எல்லார்கிட்டயும் மறைக்கிறதுல என்னதான் அர்த்தம் இருக்கு? இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பேட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. டேய், முதல்ல அந்த டிஸ்பிளேல இருக்கிறத எடுத்து உள்ள வை. ஓகே, நான் போய் கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கோவப்படாத. இதை மட்டும் நாம உள்ள எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஒன்றும் கோவம்லாம் இல்ல. பார்ட்னர்ஷிப்ல ஹானஸ்டும் ட்ரஸ்டும் தான் முக்கியம். இவ்ளோ கட்டுப்பாடு இருந்தா வேலைக்கு ஆகாது. உன்னை நான் பாராட்டுறேன். உன் ஷேரை நான் கொடுத்துட்றேன். இந்த பார்ட்னர்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். இது வெறும் பணத்துக்கான விஷயம் நினைக்கிறியா? இதுக்காக நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்ப ஏன் விடணும்? ஐம் சாரி. இந்த வாட்டி இதை விட்டுறலாம். எப்படி இருந்தாலும் இது உன்னோட பிசினஸ். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இதை விட்டுறலாம். போகாத, ஒரு நிமிஷம். இங்கே பாரு, நைட் மார்க்கெட்டில் நாம் ஒரு ஸ்டால் போட்டால் என்ன? அதெல்லாம் வேண்டாம்டா. லாவ்ஹி இந்த வருஷம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறான். அவனுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது.
அப்புறம் உனக்கும் சொந்த பிஸ்னஸ் இருக்குல்ல. என்ன பொலற நீ? உன் கடை மேல எங்களுக்கும் அக்கறை இருக்கு. ஹே, என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடை எப்படி நடத்தலாம்னு பேசிட்டு இருக்கோம். உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஃபுல் டீட்டெயில சொல்லுப்பா, நானும் நல்ல ஐடியா ஏதாவது கொடுப்பேன்ல. ஜுவல்லரி ஷாப் பிஸ்னஸ் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸை வர வைக்கணும். உங்ககிட்ட ஐடியா இருக்கா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். யூஜின், நம்ம இதை சேர்ந்து யோசிப்போமா? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நீங்க சரி 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 சரி, நீ குடி குடி, நல்லா குடி. அதை நாங்களே பார்த்துக்குறோம். என்ன? ம், சரி சொல்லு. லஞ்ச் டைமில் நம்ம ஹீசாங்கிட்ட பேசலாமா? அவரை தொந்தரவு பண்ணாத. நான் கணக்கு பார்த்ததில் ஸ்டாக்ல இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை நம்ம விற்றோம்னா ரெண்ட்டை பே பண்ணிடலாம். அது எப்படி நடக்கும்? அதுக்கப்புறம் நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுவ? இங்கதான் இருக்கியா? என்ன? பிசினஸ் தானே முடிஞ்சது, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி, உன் பிரேஸ்லெட் எங்க போச்சு? மறுபடியும் உடஞ்சிடும்னு பயமா? அந்த பிரேஸ்லெட்டை பத்திரமா பார்த்துக்கோ. 3 நாள் கண் முழிச்சு என் ஃப்ரெண்ட் அதை செஞ்சான் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா அவன் அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த பிரேஸ்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட் அவனுக்கு தெரியலனாலும் அது உனக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு தெரியுமா? இது அவனே தான் சொன்னான். அதான் உடஞ்சது தெரியாத மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் அவன் அந்த பிரேஸ்லெட்டை சரி பண்ணான். சரி சரி, வா சீக்கிரம் வா, வீட்டுக்கு போலாம். டைம் ஆகுதுல்ல. எவ்வளவு நேரம் தான் இங்கே? அவன் எப்பவுமே அப்படிதான். வெள்ளி நகை விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமா இருப்பான். நிறைய கஷ்டத்தை அவன் கடந்து வந்திருக்கான். அவனை நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அந்த பிரேஸ்லெட் பத்தி கூட அவன் உங்ககிட்ட எதுவும் கேட்டிருக்க மாட்டான். சரி, நான் இப்போ கிளம்புறேன். சீக்கிரமா வா, சேர்ந்து சாப்பிடலாம். பாய். நீ என்ன எங்க கடையை டிஐஓ ஹேண்ட்மேட் ஸ்டோரா மாத்தலான்னு பாக்குறியா? பைத்தியமா நீ? ஈவினிங் ஸ்கூல் போகணும்ல. பிசினஸ் நம்ம ஈவினிங்லயும் வீக்கெண்ட்ல மட்டும் தான் பண்றோம். சோ அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கவங்க தான் நம்ம டார்கெட். உன் பிரேஸ்லெட்டை பத்திரமா பார்த்துக்கோ. 3 நாள் தூங்காம கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட் அதை சரி பண்ணான். இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு அவனுக்கு அவசியமே இல்லை. அந்த பிரேஸ்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட் அவனுக்கு தெரியலனாலும் அது உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அவனே என்கிட்ட சொன்னா தெரியுமா? ஐம் சாரி, இது டிஸ்பிளேக்கு மட்டும்தான், சேல்ஸ்க்கு இல்லை. சும்மா சுத்தி வளைச்சலா பேசாத. எவ்வளவு காசு வேணுமோ கேளு, தர. காசுக்காகலாம் இல்லை. நான் ஒன்றும் கோவப்படல. பார்ட்னர்ஷிப்ல ஆனஸ்டும் ட்ரஸ்டும் தான் முக்கியம். இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. இது வெறும் பணத்துக்கான விஷயம் இல்ல. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டது இப்படி வீணா போறதுக்கா? சில்வர் ஜுவல்லரிஸ் எப்பவுமே ஒரு மேஜிக் தான். அது எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். ஏய், ஒரு நிமிஷம் இதை பாரு. இது வெறும் நகை மட்டும் இல்ல. அது உங்க எல்லாருக்கும் போக போக புரிய வரும். ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் ஒரு நினைவு இருக்கு.
இதுதான் எங்க சில்வர் ஜுவல்லரியோட தத்துவம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நகையும் ஒரு உணர்வு. கிங் ஏ சில்வர் ஜுவல்லரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இங்க உங்க கதைய நீங்களே உருவாக்குங்க. இது அவ வேலையாக தான் இருக்கும். ஹே, நீ வந்துட்டியா? நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். நீ தான் இதை போஸ்ட் பண்ணியா? ம். நீ நல்ல வேலை பண்ணிருக்க. எல்லாருமே இதை லைக் பண்ணிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இந்த போஸ்ட் நல்லா ரீச் ஆனதால ஈவெண்ட்டை நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு சில்வர் மெட்டல்ஸ் இல்லையே. சரி, இப்படி பண்ணலாம். நான் ரெடி பண்ண ஜுவல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உருக்கிடலாம். அப்புறம் பாஸ், நீ சீரியஸா தான் சொல்றியா? யூஜன், தேங்க்ஸ். யூ வெல்கம். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறது இதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். கையால் செய்யப்படுற ஒவ்வொரு சில்வர் நகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுது. என்கிட்ட நீ அதை ஷேர் பண்ணியிருந்தா கூட எனக்கு அது புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயும் நானும் ஒன்று தான். உன்னோட பிரேஸ்லெட் அது பழைய மாடல் தானே? கண்டிப்பாக அது உன்னோட தான் இருக்காது. உனக்கு இதை ரொம்ப ஸ்பெஷலானவங்க கொடுத்ததாக தான் இருக்கும். இதை எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க. அப்போ இது ஒரு சாதாரண கிஃப்டாக தான் தோணுச்சு. ஆனால் இப்போ அவங்க ஞாபகமா இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. சரி, லேட் ஆயிருச்சு. கண்டென்ட் வர போஸ்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன். இரு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை, வேணாம், நானே போய்க்கிறேன். பாய். சரி, பார்த்துப்போ. ஆ. நமக்கு என்ன கஸ்டமர்ஸே வரமாட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. நேற்று நிறைய பேர் இந்த போஸ்ட்டை படிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ம். வெல்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா போலாம். ஹீ.
நீ செஞ்சது ஒழுங்காவே வரல. திறமைன்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமா வரவே வராது. ஆமா, உண்மையாவே இது ஒழுங்கா வரல. எப்படியும் நான் இதை செஞ்சு கொடுத்தாலும் நீ இதை போடவும் மாட்ட. அதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல கிஃப்டே வாங்கி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களால இதுக்கு மேல செய்ய முடியாது. பில் தரீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்கல்ல. வாய்ப்பே இல்ல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், எங்களால முடியல. இல்ல நீங்களே உங்க கையால பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆமாம். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. கையால் செய்கிற வெள்ளி ஜுவல்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. இதோட ஸ்பெஷலே இது ஹேண்ட்மேட், அதனால தான் இது மாதிரி இந்த உலகத்தில் இது ஒன்று தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு யூனிக்கான பொருள். வேணும்னா உங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாலிஷ் போட்டு தரேன். அப்போ டிசைட் பண்ணுங்க. அப்ப சரி. ஓகே, வாங்க. உண்மையாவே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. பிடிச்சிருக்கா? குட் பை, அப்புறம் பார்க்கலாம். பார்த்து போங்க. சூப்பர்ல, ரெண்ட் செட்டில் பண்றதோட நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பணமும் இருக்கு. பாஸ், அப்படியே என்னோட 5% கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, உனக்கும் இந்த கடைக்கு என்ன சம்மந்தம்? 5% கேட்குற? இந்த பிசினஸோட ஃபவுண்டரே நான் தான், ஞாபகம் இருக்குல்ல? சரி. இப்படியே போனா புது பிரான்ச் கூட ஆரம்பிக்கலாம். இதை நம்ம நிச்சயம் செலிப்ரேட் பண்ணணும். பாஸ் தான் ட்ரீட் வைக்கணும். எனக்கு ஓகே. எனக்கும் டபுள் ஓகே. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க சார், உங்க ஒய்ஃப்க்கு ஜுவல்லரி வாங்க வந்திருக்கீங்களா? எனக்கு இன்டர்நெட் பார்க்க தெரியாதா? என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட நீங்க பண்ண இந்த பெரிய சாதனையை சொல்லி பாராட்டலாம்னு நினைக்கிறேன். ஆனா டீச்சர், நாங்க இது எதுக்காக போதும், போதும் நிறுத்து. கிளாஸ் எடுக்கும்போது தூங்குறது, ஃபோனை நோண்டுறது, படிக்காம இந்த மாதிரி வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாரும் படிக்கிறாங்க, நீங்க இதெல்லாம் நிறுத்துங்க. மந்த்லி எக்ஸாம்ஸ் வருது. எக்ஸாம்ல மட்டும் உங்க மார்க் கம்மி ஆச்சு, அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஸ்கூலுக்கு டைரக்டா வர வைப்பேன். அவங்க கிட்ட நீங்க பண்ற பிசினஸ் மொத்தத்தையும் சொல்லிடுவேன். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. டீச்சர், ஓகே ஓகே டீச்சர், நாங்க கிளம்புறோம். சாரி. ஹே, யூஷுவல் எக்ஸாம்ஸ்ல நீங்க எவ்வளவு கிரேட் வாங்குவீங்க? அது என்னமோ சுமாரா வாங்குவோம். சும்மா சொல்லாதடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்ன அவ்வளோ மட்டமா நினைக்கிறல்ல? எக்ஸாம்ல நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன்டா. இரு. ஐயோ இல்ல இல்ல, வேண்டாம். நான் காலையில பாத்துக்கிறேன். ஹோம் மார்க்கெல்லாம் பார்த்தா எனக்கு நைட்டு கெட்ட கனவு தான் வரும். அப்புறம் ஷாப்ல இருக்க ஜுவல்லரிஸ் நான் போட்டோ எடுக்க மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நாம தான் இப்ப நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம்ல, ப்ரமோஷனுக்கு யூஸ் ஆகும். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். உன்னோட ஃபேமிலியை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் ஒரு வாட்டி உங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன். இந்த ஷாப்ல நைட்டெல்லாம் கண்முழிச்சு வேலை பார்க்குற, அதனால ஸ்கூலுக்கும் லேட்டா வர, கிளாஸ்லயும் தூங்குற.
நீனும் சின்ன பையன்தான். இந்த வயசுல இவ்வளோ பெரிய சுமையை உன் மேல ஏத்திக்காத. சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது என் படிப்பை பாதிக்காது. நான் உன் படிப்பை பற்றி மட்டும் கவலைப்படல, உன்னோட ஹெல்த்தை பற்றியும் சேர்த்து தான் நான் கவலைப்படுறேன். முதல்ல உடம்ப பார்த்துக்கோ. இந்த ஷாப்ல நைட் எல்லாம் கண் முழிச்சு வேலை பார்க்குற, அதனால ஸ்கூலுக்கு லேட்டா வர, கிளாஸ்ல தூங்குற. நீனும் சின்ன பையன்தான். இந்த வயசுல இவ்வளோ பெரிய சுமையை உன் மேல ஏத்திக்காத. குட் மார்னிங்ண்ணா. மார்னிங். நான் கிளம்புறேன். கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, சாப்பிட்ரு. நீங்க சாப்பிடலையா? இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அவன் எங்கடா? உள்ள இருக்கா? வா போலாம். என்னாச்சு? வா போலாம், இல்லனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். நான் இந்த போயம் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ரெட் ரெட் ரோஸ் பை ராபர்ட் பர்ன்ஸ். ஓ மை லவ் வாஸ் லைக் அ ரெட் ரெட் ரோஸ் தட்ஸ் நியூலி ஸ்ப்ரங் இன் ஜூன். ஓ மை லவ் வாஸ் லைக் அ மெலடி that sweetly played in tune. So far although my bunny lost, so deep in இந்த கிளாஸை love கவனிக்கிற with you, பழக்கலாம் இல்லையா? and I love you still.
My dear, என் கிளாஸ் நீ கவனிக்க மாட்டியா? till I see you, நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கேன். till the seas can dry, my dear. நான்லாம் அந்த அளவுக்கு கிளாஸை கவனிக்கிற ஆளே கிடையாது. I will மந்த்லி எக்ஸாம் வரப்போது கிளாஸை கவனி, நம்மளை கை விட்டுறாத. life shall run. என்னது நம்பலாம்? Fare thee wheel, ஆமா, நம்மளை only விட்டுறாத. love. And fare thee wheel while, and I will come again, my love. வாங்கே young, உன்னை தான் கூப்பிடுறேன். What's the theme of this poem? கிளாஸை ஒழுங்கா கவனிச்சா தானே? நீ முதல்ல இங்க வா. டீச்சர் நான் இங்கே நிக்கிறேன்னு விட்டுருங்க. புக் எடுத்துட்டு இங்க வான்னு சொன்னேன். என்னடி சிரிப்பு? இன்னைக்கு ஏன் இவன் வியர்டா பிஹேவ் பண்றான்? எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்டு அவனுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும். கிளாஸ்ல இருக்கும்போது எதுக்கு இந்த கேப்? உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பாரு, எல்லாரும் உன்ன மாதிரியா வந்திருக்காங்க. கேப்பை ரிமூவ் பண்ணு. மாஸ்க் யார் ரிமூவ் பண்ணுவா? அதையும் கழட்டு. பின்னாடி திரும்ப. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து திரும்பி நில்லு. என்ன பாச்சு அவனுக்கு? படுத்துருக்கு பாரு. அவன் கண்ணெல்லாம் பழுத்து மாஸ்க் போட்டிருந்தாரா? அப்படி என்ன பண்ணா இவன்? யார் விட்டான்னு தெரியலையே. ஓடியே போயிட்டான்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ரேப் பாடி காட்ட போறேன். உங்களுக்கும் பிடிக்கும். போலாம். இப்போ ஆரம்பிக்கிறேன். ஹே, என்ன பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாரு. என்ன போல பெரிய ஸ்டார் இங்க யாரு? ஹேண்ட்ஸமான ஆளை பாரு. எனக்கு இங்க ஈடு யாரு யாரு? நான் தான் பெரிய ராக் ஸ்டார். வாங்க போறேன் ஆடி காரு. என்னடா பண்ற? பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? எப்ப பார்த்தாலும் இந்த போன்லயே இரு. படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு? இங்க பாரு, உன் ரூம கொஞ்சம் பாரு. குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. இங்க படிப்புக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒண்ணுமே இல்லையாடா? காலம் ரொம்ப மாறிடுச்சு டாட். காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதுனா மட்டும் பெரிய ஆள் ஆயிட முடியாதுல்ல. அங்க பாருங்க, ஆன்லைன் ஷாப் நடத்தினா எவ்வளவு பெரிய ஆள் இல்லன்னு தெரியுமா? லைவ் ப்ராட்காஸ்ட்ல ரேப்பரா இருக்கிறது. என்ன சொன்ன? ரேப்பர் ரேப்பர் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பார்க்கலாம். நான் ரேப்பர் ஆக போறேன். மறுபடியும் ரேப்பர் ஆக போறேன். ரேப்பர் ஆக போறேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுதான் fashion. வேண்டாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் என்ன சின்ன பையனை எப்படி அடிச்சிருக்காரு. என் ஃபீலிங்ஸ்க்கு எல்லாம் மதிப்பே இல்ல. என்னோட பாக்கெட் மணி, என்னோட ஸ்காலர்ஷிப், என்னோட லிமிடெட் எடிஷன் ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. கன்னத்துல வைடா, குடிக்கிறதுக்கு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ கிளாஸ் நீ எக்ஸாம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்டா. இந்த முறை மட்டும் நீ ஃபெயில் ஆன உங்க அப்பா உன்னை அவ்வளவுதான். அப்புறம் தேவையில்லாம இன்னொரு கண்ணமும் பழுத்துரும் பாத்துக்க. இரு இரு, மந்த்லி எக்ஸாம் சொன்னா அவ்வளவு கஷ்டம் இல்ல. எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுனா தான் ரேங்கிங் கிடைக்கும். ரேங்கிங் நல்லா இருந்தா தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்டா. எப்படியும் டாப் 10ல வர மாட்டேன், அட்லீஸ்ட் பாட்டம் 10லயாவது வரலாம்ல. எக்ஸாம்ல ரேங்க் எடுத்தா ஸ்காலர்ஷிப்பா? அது எப்படி தருவாங்க? அதை பத்தி கவலைப்படாத, விடு, பாத்துக்கலாம். நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதை என்கரேஜ் பண்றதுக்காக எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தருவாங்க. டாப் 10 கிரேட்குள்ள வந்தா போதும், கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்னா எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும்? உன்கிட்ட போன எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் இருக்கா? நான் அதை பார்க்கலாமா? உனக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா? கேட்டுக்க, காசை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இவ டார்கெட்டே ஸ்காலர்ஷிப்பா தான் இருக்கும். யார் தான் ஸ்காலர்ஷிப் வேணான்னு மார்க் லிஸ்ட் இருக்கா? இல்லடா, இருக்கு. செட் ஆகும்னு எனக்கு தோணல. சரி பாப்போம். இது இருக்கு பாரு. கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். அடடே, என்னடா இவ்ளோ மார்க் கம்மி எடுத்திருக்க? பிசிக்ஸ்ல ஃபெயில் வேற ஆயிருக்க. அதான் எனக்கே தெரியுமே, நீ வேற சொல்லி காட்டணுமா? எங்க அப்பா சொல்லிட்டாரு, இந்த முறை மட்டும் எக்ஸாம்ஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னோட ஸ்னிக்கர்ஸ், என்னோட பாக்கெட் மணி எல்லாம் மொத்தமா போயிடும். எக்ஸாமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஃபெயில பத்தி பேசுற. அப்புறம் எப்படி பாஸ் ஆவ? பாஸ் ஆகணும்னு யாருக்கு தான் ஆசை இல்லை, ஆனா என்னால முடியலையே. டே பாஸ், நீ ஹெல்ப் பண்ணுவல்ல? இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? இவனோட பேர் இந்த லிஸ்ட்லயே இல்ல. அம்மா, உன்னோட கிரேட்லாம் என்ன? என்னோட கிரேட்ஸ் சுமாராக தான் இருக்கும்.
ஒன்னு சொல்லவா, சொசைட்டில மரியாதையா இருந்தா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். ஏய், வா, 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 வா. ஏய், இந்தா, நம்ம இடத்துல போய் உட்காரலாம். சீக்கிரம். ஏய், வா, இங்க வா. உட்காரு. இங்க பாரு, ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம ஒண்ணா படிச்சு ஒரே மாதிரி முன்னேறணும், சரியா? ஹலோ கிளாஸ். அப்போ நீ என்கிட்ட இனிமே பாசமா இருக்க போறியா? உட்காருங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? இந்த உலகம் குழப்பம் நிறைஞ்சுதான் இருக்கு. உன் வலிகள் எனக்கு தெரியுது, என் வலிகள் உனக்கு புரியுது. என்னோட இந்த இளமை காலத்துல உன் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கு.